சென்னை சலேசிய மாநிலத்தின் மாநில தலைவர் அருட்பணி தொன்போஸ்கோ அவர்களை இரங்கல் செய்தி வழங்க அழைக்கின்றேன். இந்த நேரத்தில் நம்முடைய ஆயருடைய மூத்த சகோதரி இங்கு அமர்ந்திருக்கின்றால் அவருக்கு எங்களுடைய நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல் 15 மாதங்களாக தன் தாய் தந்தையை இழந்தாலும் நம்முடைய பாசமிகு ஆயர் ஜெரோம் அவர்களை தாய் தந்தையாக நினைத்து இரவும் பகலும் நன்றாக கவனித்து வந்த நம் டேனியல் இருக்கின்றார். டேனியல் எழுதுனில்லை? டேனியல் 15 மாதங்களாக இரவும் பகலும் மிக பாசத்தோடு அன்போடு நம்முடைய ஆயரை கவனித்து வந்தார். இந்த நேரத்தில் இங்கு கூடியிருக்கின்ற நம்முடைய ஆயர்கள் சார்பாக எங்கள் அனைவருடைய சார்பாக எங்களுடைய நன்றினை உமக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களோடு தங்கும் நாங்களும் உங்களுடைய சகோதரர்கள் என்ற உணர்வை இந்த நேரத்தில் வெளிப்படுத்துகின்றோம். டேனியல் அவர்களும் எங்களோடு இணைந்து குளித்துறைக்கு இன்று மாலை அவர் வருவார். ஆகவே நன்றி டேனியல், நன்றி. பிரியமானவர்களே, மதிப்புக்குரிய பேராயர் அவர்களே, அன்பு ஆயர்களே, முன்னாள் பேராயர் மற்றும் முன்னாள் மறைமாவட்ட ஆயர், சகோதர குருக்களே, அருட்சகோதரிகளே, உறவினர்களே, சலேசிய குடும்பத்தினரே, இறை மக்களே, கிறிஸ்துவை எதிரொலித்த இதயம். 365 நாட்களாக நான் நவசன்னியாசியாக இருக்கும் பொழுது தந்தை அவர்கள் உதவி இல்ல தந்தையாக எனக்கு அவர் இருந்தார். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கின்றது. எங்கள் குழுவில் இருப்பவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். ஒவ்வொரு மாதமும் ரிமார்க்ஸ் மீட்டிங் நடக்கும். அந்த ரிமார்க்ஸ் மீட்டிங் முடிந்த பிறகு தந்தை அவர்கள் தான் டீன் ஆஃப் ஸ்டடீஸ். அவர்தான் ஒருவராக அழைத்து என்னென்ன ரிமார்க் என்று சொல்ல வேண்டும். ஆனால் தந்தை அவர்கள் ஒவ்வொரு முறையும் அவர் ரிமார்க் கொடுக்கவில்லை. மாறாக எங்களில் இருக்கின்ற திறன்களை தெளிவாக எடுத்து கூறி உற்சாகத்தை கொடுத்து அவர் அனுப்புவார். ஒரு முறை நான் ரெந்திகொந்தோ மேனிஃபெஸ்டேஷனுக்காக நோவிஸ் மாஸ்டர்கிட்ட சென்ற பொழுது, இந்த ரிமார்க் உனக்கு இருந்துச்சு, இன்னும் நீ இம்ப்ரூவ் பண்ணல, அவர் டீன் ஆஃப் ஸ்டடி சொல்லியும் உன்னை இம்ப்ரூவ் பண்ணல என்று சொல்லும் பொழுது அவர் எனக்கு சொல்லவே இல்லை என்று நான் சொன்னேன். தந்தை அவர்கள் நேராக கிளாஸுக்கு வந்து சென்று, உங்களுக்கெல்லாம் ரிமார்க் கிடைக்குதா? ரிமார்க்கெல்லாம் இதுவரையும் எங்களுக்கு கிடைத்ததே இல்லை. பிஷப் ஜெரோமை நேரடியாக கூப்பிட்டு ரிமார்க் கொடுத்து இருக்கிறியா? நீங்கள் சொன்ன ரிமார்க்கெல்லாம் நான் பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணி நான் என்னுடைய நவசன்னியாசிகளுக்கு நான் கூறினேன் என்று அவர் எடுத்து கூறுவார். அவருடைய இதயம் எப்படி என்றால், 24 பேர் சன்னியாசியர்கள் நுழைந்தால் அது விருது வாக்கு கொடுப்பவர்கள், வாக்குறுதி கொடுப்பவர்கள் 25 நபர்களாக இருப்பார்கள் என்று கூறுவார்கள். ஏனென்றால் எங்களோடு பணி செய்கின்ற இளையரும் இவருடைய அன்பினை பார்த்து நான் எவ்வாறு அவர்களோடு நாங்கள் பழகிறோம் நினைத்து நானும் சலேஷாக வருகிறேன் என்ற அந்த ஒரு உணர்வை ஏற்படுத்துவார். இது ஏனென்றால் கிறிஸ்துவை எதிரொலித்த இதயம். ஆயர் ஜெரோமை ஒரு சொல்லில் விவரிக்க வேண்டுமென்றால் அச்சொல் மென்மை என்பதே எனலாம். அவர் சொற்களில் மென்மையானவர், இதயத்தில் நயமானவர், வாழ்வில் இரக்கம் மிகுந்தவர். அவர் ஒருபோதும் கடுமையாக பேசவில்லை. அவர் ஒருபோதும் வார்த்தைகளால் யாரையும் காயப்படுத்தவில்லை. ஆனால் அவரது அமைதியான இருப்பு பலரின் வாழ்க்கையை எந்த மறையுறையும் விட ஆழமாக மாற்றியது. ஆகவேதான் எங்கள் குழுவில் நவசன்னியாசியாக இருந்தவர்கள் சுமார் 13 பேர் பல காரணங்கள் வழியாக வெளியே சென்றிருந்தாலும் அன்று முதல் இன்று வரை அவரோடு தொடர்பு வைத்திருக்கின்றார்கள். அதற்கு ஏற்றவாறு பல நபர்கள் அவருடைய குடும்பத்தோடு அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவரது கண்களில் நாம் அன்பை கண்டோம், அவரது முகத்தில் இறை அருளை கண்டோம், அவரது வாழ்வில் தாட்சியும் கனிவும் தூய வடிவில் வெளிப்பட்டன. அவரில் நாம் மென்மையான மீட்பர் இயேசு கிறிஸ்துவை கண்டோம். எளிமை, பணிவு, அன்பு ஆகியவற்றில் இயேசு, மரி, யோசேப்பு ஆகியோரின் சாயலை கண்டோம். இரண்டாவது, தொன்போஸ்கோவின் உண்மையான சலேசியர். ஆயர் ஜெரோம் அவர்கள் தொன்போஸ்கோவின் வாழ்க்கை முறையை முழுமையாக வாழ்ந்தவர். அவர் ஆண்டவரோடு ஆழ்ந்த நெருக்கம் கொண்டவர், முழுமையான பற்றின்மையில் வாழ்ந்த துறவி, கூர்ந்து கவனித்து கேட்கும் திறன் கொண்ட மேய்ப்பர், காயமடைந்த உள்ளங்களை தழுவிய தந்தை. ஏழைகள் மீதான அவரது அன்பு ஓர் எண்ணமற்ற ஏக்கம் என்று அது அவரது வாழ்க்கை கிராமப்புற ஏழைகளுடன் வாழ வேண்டும் என்ற ஆவல் கொண்டவர், அவர்களுடன் நடந்தவர்,
அவர்களுடன் அமர்ந்தவர், அவர்களுக்கு மரியாதையும் நம்பிக்கையும் அளித்தவர். அவர் புறக்கணிக்கப்பட்டவர்களில் கிறிஸ்துவை கண்டார், அமைதியாக அவர்களுக்கு பணிபுரிந்தார். 3. தந்தையும் ஆசானும். நவசந்நியாச இல்லத் தலைவராக அதிகாரத்தில் அன்று அன்பால் இலை தலைமுறைகளை உருவாக்கினார். மொத்தம் 40 நவசந்நியாசிகளை அவர் உருவாக்கியிருக்கின்றார். ஒவ்வொரு புகுமுக துறவியும் உணர்ந்தது, நான் மிகவும் அன்பு செய்யப்படுகிறவன் என்பதுதான். அவரது எளிமை போதனைகளை காட்டிலும் வலிமையானது. அவரது வாழ்க்கை எங்கள் சட்டங்களை எந்த நூலையும் விட தெளிவாக விளக்கியது. பலருக்கும் அவர் அன்பான தந்தை, ஆசான், பப்பா என்று நாங்கள் கூறுவோம். தந்தையும் தாயுமான ஆன்மா கோட்பாடுகளில் உறுதியானவர், ஆனால் அளவற்ற மென்மையை கொண்டவர். மரண படுக்கையில் மிக பெரிய ஆன்மீக ஆசிரியராக விளங்கினார். சிட்டடில் நாங்கள் தங்கியவர்கள் கடந்த 3 ஆண்டுகளாக கண்கூடாக நாங்கள் பார்த்தோம், நாங்கள் பயணம் செய்தோம். இறுதி நாட்களில் அவரை கவனித்துக் கொண்ட ஒருவர் கூறினார், தன் துன்பத்திலும் மற்றவர்களுடைய இறைவனிடம் வழி நடத்தினார் அவர். 4. பிறரின் துன்பத்தை உணர்ந்த நெஞ்சம். பிறர் துன்பத்தில் தாமும் இணைந்து துன்பப்படும் ஒரு அரிய அருள்வரம் ஆயர் ஜெரோமுக்கு இருந்தது. ஏனென்றால் தன்னோடு மற்றொரு நபர் 2 ஆண்டுகளாக கவனித்து வந்தார், பெரிய நாயகம் அவர்கள். அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி செலுத்துகின்றேன். அவர் அழுவதெல்லாம் இவரும் அவரோடு இணைந்து அழுவார். மற்றவர்கள் வழியில் இருந்தால் அவர் அழுதார். யாரையும் புண்படுத்த அவருக்கு தெரியாது. கோபமோ பழிவாங்கும் மனப்பான்மையோ அவரிடம் இல்லை. அவரிடம் வெளிப்பட்டது அன்பு மட்டுமே. அவரது இரக்கம் எல்லாருக்கும் பொதுவானது, எவ்வித நிபந்தனையும் அற்றது, கிறிஸ்துவை போன்றது என்றால் மிகையாகாது. 5. தாழ்ச்சியால் வாழ்ந்த அருள் வரங்கள் நிறைந்த வாழ்க்கை. அவர் ஒரு சிறந்த இசைக்கலைஞர். அவரை பார்க்க போதெல்லாம் அவருடைய பாடல்களை நாங்கள் வாசித்து அவர் கேட்க வேண்டும் என்ற ஆசை எங்களில் இருந்தது. ஆனால் சுமார் 15 மாதங்களாக கண்களை உற்று நோக்குவார், ஆனால் எந்த ஒரு குரலும் அவரிடமிருந்து வரவில்லை. நற்செய்தியின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் பாடல்களையும் இசையையும் படைத்தவர். ஆனால் அவர் எப்போதும் ஆழ்ந்த கீழ்ப்படுதலில், எளிமையில், முழுமையான தன்னலமையில் வாழ்ந்தவர். அவர் புகழை தேடவில்லை, தன் அழைப்பை மட்டும் அமைதியாகவும் உண்மையுடனும் அழகாகவும் வாழ்ந்தவர். 6. அவர் தழுவிய சிலுவை. ஆயர் ஜெரோம் தம் இறுதி காலங்களில் கடுமையான உடல் மற்றும் மனவேதனைகளை அனுபவித்தார். ஆனால் அவர் குறை கூறவில்லை, நம்பிக்கை இழக்கவில்லை, அன்பை நிறுத்தவில்லை. அவரது துன்பம் அவரது இறுதி சான்றாகியது. கிறிஸ்துவின் சிலுவையில் அமைதியான பங்கேற்பின் அடையாளமானது. 7. நன்றியின் வார்த்தைகள். அன்பு நிறை உள்ளங்களே, ஆயர் ஜெரோமை இழந்துள்ள இவ்வேளையில் ஒரு சிலருக்கு சிறப்பான வகையில் நன்றி கூறுவது என் கடமை. அவ்வகையில் முதற்கண் எங்கள் அன்பு பேராயருக்கு அவரது தொடர்ந்து காட்டிய அக்கறைக்கும் நேரடிய சந்திப்புகளுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆயர் மாநாட்டின் போது அவருக்காக ஜெபித்த ஆயர்கள் அனைவருக்கும், சிறப்பாக குளித்துறை மற்றும் கோட்டார் ஆயர்களுக்கு அவர்களின் சகோதர அன்பிற்கும் மற்றும் புதுச்சேரி ஆயர் அவர்களுக்கும், இன்று காலை புதுச்சேயர் பேராயர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருக்கின்றார். அவரை பற்றி நன்றாக அவர் எடுத்து கூறினார். அதே போல் ஒரு வாரமாக தியானம் செய்து கொண்டிருக்கின்ற தர்மபுரி ஆயரும் அவர்களும் தொலைபேசியில் அவர் பேசி ஆயர் ஜெரோம் அவர்களுடைய நற்குணங்களை பற்றி எடுத்து கூறினார். கோட்டார் ஆயரும் தொலைபேசியில் அவரை பற்றி எடுத்து கூறினார். மற்றும் இங்கு இருக்கின்ற நம்முடைய முன்னாள் ஆயர் மேதுகு சின்னப்பா ஆயர் அவர்களும் மற்றும் சேலம் மறைமாவட்ட முன்னாள் ஆயர்கள், ஆயர் இந்நாள் சேலம் மறைமாவட்ட ஆணையர், செங்கை மறைமாவட்ட ஆயர் அனைவருமே பல மைல்கள் கடந்து இதோ தந்தையோடு இணைந்து தந்தைக்காக மன்றாட வேண்டும் என்று அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன். குளித்துறை சார்பாக தந்தை எல்ஸ்டன் அவர்கள் நம்மத்தில் இருக்கின்றார். அவரும் மறை மாவட்டின் சார்பாக ஓரிரு வார்த்தைகள் அவர் கூறுவார். மேலும் சிட்டடல் இல்லத்தில் உள்ள அனைவருக்கும், குறிப்பாக அருட்தந்தையர்கள் மார்க் வேளாங்கண்ணி தந்தை அவர்கள் தான் எங்களுடைய மருத்துவராக பல ஆண்டுகள் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். சீரும் சிறப்புமாக தந்தை அவர்களை கவனித்து வந்தார். அருளானந்தம் பெரிய நாயகம் மற்றும் டேனியல் அகுலும் இல்லத்தை ஒருங்கிணைந்து செயல்படுகின்ற எங்கள் இல்லத்தந்தை ஃபாதர் ஜான் அலெக்ஸ்
அங்க இருக்கின்ற அனைத்து தந்தையர்கள், சகோதரர்கள், பணியாளர்கள், முக்கியமாக காவேரி மருத்துவமனைக்கும் லிட்டில் சிஸ்டர்ஸ் ஆஃப் த புவர் பல ஆண்டுகளாக தந்தை அவர்களை கவனித்து வந்தார்கள். இசபெல் சிஸ்டர்ஸ் இங்கே அமைந்திருக்கின்றார்கள். மற்றும் சென்ட் ஆன்ஸ் மதர் ஜெனரல், FMA ப்ரொவின்ஷியல், சென்ட் சார்ல்ஸ் ப்ரொவின்ஷியல், பிரசன்டேஷன் கான்வென்ட், எல்லா இடங்களிலும் பொதுநிலையர்கள் அநேக நபர்கள் நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன். காவேரி மருத்துவமனை மருத்துவர் புவனேஸ்வரி மற்றும் குழுவிற்கும் அவரின் அன்பு தோழர்களான அருட்தந்தைகள் ஸ்டான் மற்றும் சகாராஜ் ஃபாதர் பிரான்சிஸ் அவர்கள் இருக்கின்றார்கள். என்னுடைய நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பிற்கினியர் ஆயர் ஜெரோம் அவர்களே, நீங்கள் எங்கள் சலேஷு குடும்பத்திற்கு ஒரு பரிசு, திருச்சபைக்கு ஒரு கொடை, எங்களின் ஒவ்வொருவருக்கும் ஒரு அன்பளிப்பு. உங்கள் மென்மை, உங்கள் புன்னகை, உங்கள் ஒளிமிகு நன்மை, அவை நீங்கள் உலகை விட்டு நீங்கினாலும் எங்களை விட்டு நீங்கவில்லை. நீங்காது அவை வாழும், வழிநடத்தும், ஆறுதல் அளிக்கும் இறைவனின் மென்மையான தொடுதலை நினைவூட்டும். காலை தந்தை சேவியரிடம் நான் தொலைபேசியில் கேட்டுக்கொண்டேன். தந்தை அவர்கள் இயற்றிய, ஆயவர்கள் இயற்றிய பாடலை, நீர் சில பாடல்களை இங்கே நீங்கள் பாட வேண்டும் என்று அதற்கு ஏற்றவாறு மிக அழகான இக்கோயரை அவர் ஒருங்கிணைப்படுத்தியிருக்கின்றார். அவருக்கும் என்னுடைய நன்றி. பாசமிகு ஆயர் அவர்களே, இவ்வுலகில் நீங்கள் ஆழமாக அன்பு செய்த ஆண்டவரிடத்தில் உங்களை ஒப்படைக்கின்றோம். நீங்கள் எதிரொலித்த நல்ல மேய்ப்பன் இப்போது உங்களை தம்முடைய நிலையான அன்பில் உம்மை ஏற்றுக்கொள்ளட்டும். தாங்கள் வாழ்வாக்கிய டோன் போஸ்கோ தன் மகன்களுடன் உங்களை வரவேற்கட்டும். நீர் அன்பு செய்த கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை உங்களை அணைத்துக் கொள்ளட்டும். உங்கள் வாழ்க்கை நாங்கள் அன்புடன் பிறரை அணுக, ஆழ்ந்த இறை நெருக்கத்தில் வாழ, இரக்கமுடன் பிறரின் துன்பத்தை உணர, ஈகை மனத்துடன் தன்னலமின்றி சேவை செய்ய உதவும் மனப்பான்மையுடன் நடக்க, ஊன்றுகோலாக பிறருக்கு துணையாக இருக்க, எளிமையுடன் வாழ, ஏக மனதாக தாழ்மையுடன் நடக்க, ஐயமின்றி நன்மை செய்ய முன்வர, ஒப்பற்ற மென்மையுடன் பழக, ஓயாத அன்பில் செயல்பட, அழகிய உள்ளத்துடன் வாழ தொடர்ந்து எங்களை தூண்டட்டும். ரெட்ரீட் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே ரெட்ரீட் இருப்பவர்கள், நானும் அவர்களோடு இருந்தேன், அனைவருமே நாம் செல்லலாம் என்று அவர்கள் வந்திருக்கின்றார்கள். இதைவிட ஒரு பெரிய ரெட்ரீட் எதுவும் நமக்கு கிடைக்காது. அன்பான ஆயர் தந்தை ஆசான் சகோதரர் ஜெரோம் அவர்களே, நீங்கள் அமைதியில் இளைப்பாற்றுங்கள். உங்கள் நினைவு எப்போதும் எங்களில் இளைப்பாறாமல் இருக்கட்டும்.